ஹாய் கைஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயோட ப்ரெசன்ட் லைஃப் தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து குரூப் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சாட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நீ இன்னைக்கு வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னா உன்னை வந்து நான் இது ப்ராஜெக்ட்லேன்னு தூக்கிடுவேன்னு சொல்கிறா. அந்த பொண்ணு வந்து அசைன்மெண்ட் எழுதவே இல்லை போல். அவன் நம்ம ஹீரோயின்ட்டு சொல்கிறான், எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், இப்போ எனக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, ரொம்ப குளிராக இருக்குது, என்னால் எதுவும் பேச முடியலை, என்னை எது கேள்வி கேட்காதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, அடி பாவி, நேற்று வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் மால் போனேன்னு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலாம் போட்டுட்டு இப்போ என்கிட்ட இப்படி அடி போய் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணி தொலைகிறது நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நிமிஷம் வந்து அந்த குரூப்பில் உள்ள இன்னொரு பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும் போல. அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் கொஸ்டின் கேட்குறான், உனக்கு என்ன ஆச்சு சொல்லுன்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு மைண்ட் வாய்ஸில் பேசுகிறா, அட பாவி, இப்போ தானடா ஒருத்தவங்கிட்ட மாங்குன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இப்போ உங்ககிட்டயுமா சொல்லணும், சரி என்ன பண்ணுறது, தப்பிக்கிறதுக்கு வர வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும், காசா பணமா நம்ம பாட்டு சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவளும் அந்த பையன்ட்ட சொல்கிறா, எனக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, ரொம்பவுமே ஃபீவராக இருக்குது, 4 பாட்டில் ட்ரிப்ஸும் போட்டுமே இன்னும் ஒன்றும் சரியாகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சேட்டெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இவ கொஞ்சோன்னு போய் சொல்லலான்னு பார்த்தா இவ என்ன ஏக்கர் கணக்கில் வண்டியாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இன்னைக்கு வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுமே நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறா, எனக்காக நீ எப்படியாவது இந்த அசைன்மெண்ட்டை எழுதி எனக்கு சப்மிட் பண்ணிடுறேன் ப்ளீஸ், நான் உனக்கு அடுத்தது வந்து ஏதாவது தேவைன்னா நான் உனக்காக எழுதி தரேன்னு சொன்னோன்னே அந்த பையன் வந்து ரொம்பவுமே அப்பாவி போல். இதெல்லாம் கேட்டுட்டு சரி நீ ஒன்று கவலைப்படாத, நீ உடம்ப பார்த்துக்கோ, நானே வந்து எல்லாத்தையும் எழுதி இன்னைக்கு சப்மிட் பண்ணிடுறேன், மற்றதெல்லாம் வந்து நீ யோசிக்க வேணான்னு அவன் சொல்லிடுறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணி இன்னைக்கு வந்து அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் நல்லா இருந்தவ திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, அவள் கிளாஸில் இந்த மாதிரிலாம் நடக்கும் போல். அதை யோசிச்சுக்கிட்டு அவள் அப்படியே அந்த பாஸ்ட் லைஃபுக்குள்ளே போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து கிளாஸில் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வேறு வேலையே கிடையாது போல். எப்போ பார்த்தாலும் கேமுன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது விளாண்டுட்டே இருக்காங்க. படிக்கிறாங்களா இல்லையானே ஒன்றும் தெரியல. இவன் சும்மா இருந்தாலும் அந்த ஹீரோ பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஏதாவது கேமுங்கிற ஒரு பேரில் அவள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, என்ன விஷயம், ஏதாவது சம்திங் ஸ்பெஷலாக நடந்துச்சா என்னன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன், ஏன்னா இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, சரின்னு உங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அப்போ அந்த நிமிஷம் அங்கே ஒரு பொண்ணு வரா. இவளும் இவங்க கிளாஸ்மேட் தான். இவளோட பேர் வந்து ஷெரீன். இவ வந்து நம்ம ஹீரோயினை பற்றி எதுவும் பேசாமல் நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கா. நீ இங்கே தான் இருக்கியா, நான் வந்து உன்னை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் உனக்கு ஒரு வேலையே கிடையாதா, எப்போ பார்த்தாலும் இவ கூட தான் நிற்பியா, சரிவா நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும், நம்ம அங்கே போய் இருந்து பேசலான்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் என்ன பேச போகிறீங்க, உங்களுக்குள்ள என்ன பர்சனல் இருக்குது, இங்கேயே நின்று பேசுங்க, அதெல்லாம் நீங்கள் போவேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டு அவ, ஏன் இப்போ உனக்கு என்ன கோவம் வருது, நாங்கள் பேசுவோம், எது நிறையா இருக்கும், நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம், நீ எதுக்கு இங்கே தலையிடுற சொல்லும் போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வந்து நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவன் மேலே கோவப்படுற, என்ன பேசணும்னு நீ இங்கேயே பேசு, அவளாம் ஒன்றும் நினைக்க மாட்டான்னு சொல்லும் போது இதை கேட்டு அந்த பொண்ணுவோ நீங்கள் 2 பேரும் அப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ, லவ்வா, இவன் மேலேயா, சீச்சி, இவன் மேலே எனக்கு ஒரு லவ்வும் கிடையாது, இவன் என்ன மனுஷனா, இவன்லாம் யார் மனுஷனா லவ் பண்ணுவாங்க, ஆளும் மண்டையும் பாரு, அந்த மொழி இருக்கே நல்லா திருவிழாவில் காணா போன முள்ள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு, ஆமாம் இவங்க பெரிய மகாராணி, உலகத்திலே பெரிய அழகி இவங்க தானே எங்களை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின், ஆமாம் நீ சொன்னாலும் சொல்லணும், நான் மகாராணி தான், உன் மூஞ்சிக்கு நான் கேட்குதா அப்படின்னு இவளும் பேசுகிறா. இப்படியே இவங்க பேசும்போது நம்ம ஹீரோ வந்து, ஓ அப்போ உனக்கு என்ன, அங்கேன்னு ராஜகுமாரன் பறந்தா வர போகிறான், உனக்கெல்லாம் நானே வந்து பெருசுன்னு இவ பேசுகிறான். இது வந்து இவளுக்கு வந்து ஒன்றும் புரியவே இல்லை. இவளுக்கு ஜாலியாக இருக்கு போல் இந்த பொண்ணுக்கு. இவ எரிரத்தியில் கெராசின் ஊத்துறா மாதிரி இவ பாட்டு அவள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அது இவங்க 2 பேருக்கு இன்னும் கோவம் வந்து மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் நம்ம ஹீரோயின் வந்து போ என்கிட்ட இனிமேல் பேசாதன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இந்த சீரியனுக்கு வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு இவ ஹாப்பியாக போயிடுறா. அதனால் வந்து நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அவள் பார்க்கும்போது அந்த ஷெரீன் வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோயின் தான் எப்போ அங்கே உட்கார போல. அதை வந்து அவள் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த பெண்ணு கூட இந்த பெண்ணு நல்லா எழுதும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம ஹீரோன்னு பார்த்து, நீ வந்து இங்கே வந்துட்டியா, சரி பரவாயில்ல, அந்த எய்தாப்பில் உள்ள பிளேஸில் போய் உட்காந்துக்கோ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், இனிமேல் என்னோட பிளேஸ் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து என்னடா நடக்குது இங்கே, இவ என்ன ஒரு காரணத்தோடு தான்
சுற்றிக்கிட்டு இருக்காளா? நேற்று எதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணான்னு ஒன்றும் புரியலையே, என்ன நடக்க போதோ தெரியலையே நினச்சிட்டு இருக்கா. என்ன ஆனாலும் நம்ம தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா. அப்போ சரின்னு வந்து ரெஸ்ட் ரூமில் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து, என்ன மேடம் மேக்கப்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம், ஏதோ பயங்கரமாக போகுது போலையே, என்ன நீங்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லும் போது இந்த சரின்னு என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயின் பேசின எதையுமே காதில் வாங்காமல் இவ வெளில போயிடுறா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, என்ன இவ நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, திடீர்னு என்ன ஆச்சு, என் மேலே இவளுக்கு என்ன கோவம், இவ நேற்று பண்ண வேலைக்கு நான் தான் இவ மேலே கோவப்படணும், இவ என்னமோ என் மேலே கோவப்பட்டுட்டு போகிறாளா, சரி பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அப்போ ஈவினிங் எல்லாரும் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷெரின் என்ன நினச்சான்னு தெரியல, நான் வந்து உங்கள் 2 பேருக்கு நடுவில் தான் வருவேன்னு சொல்லிட்டு ஏதோ அடம் பிடிச்சி சின்ன பிள்ளை மாதிரி நடுவில் வந்துட்டு இருக்கா. அந்த சைடு ஹீரோ கையும் இந்த சைடு ஹீரோயின் கையும் பிடிச்சி வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் மைண்ட் வைஸ் தாறுமாறாக ஓடிட்டு இருக்கு. டிப்பாவி, நான் இப்போ என்னடி உனக்கு பாவம் பண்ணேன், எங்கள் 2 பேரையும் பிரித்து தான் நீ இந்த மாதிரி வரணுமா, நாங்கள் 2 பேரும் பேசினா உனக்கு என்ன தான் ஆகுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னைக்கும் தான் நீ திடீர்னு எங்கே இருந்துடி குதிச்சு வந்த, இத்தனை நாள் எங்கேயோ தானே போயிருந்தா, அதே மாதிரி போயிருக்க வேண்டியதானே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இந்த சரின் வந்து ரொம்ப பாவமா, நான் வந்து ஸ்கூல் விட்டு தனியாக தான் வீட்டுக்கு போவேன் தெரியுமா, யாருமே அவன் கூட வரமாட்டாங்க, நம்ம வேணா இன்னிலேன்னு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம 3 பேர் வந்து இனிமே ஒன்னாவே இருக்கலாமான்னு கேட்கும் போது நான் கேட்டேன் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பொசசிவ் ஆயிடுச்சு போல. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்ல, ஏன் இத்தனை நாள் நீ எப்படி போன, நீ அப்படியே போக வேண்டியதானே, திடீர்னு என்ன எங்க கூட சேர்ந்து வரேன்னு சொல்ற, அதெல்லாம் சரி வராது, நீ வந்து எப்படி போனியா அதே மாதிரி போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஹீரோ, அம்மா அவ சொல்றதும் உண்மைதானே, உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, நீ என்ன புதுசாக வந்து எங்கள் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்க, என்ன விஷயம்னு இவன் கேட்கும் போது, என்னப்பா இப்படிலாம் பேசுகிறேன், நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பாவமாக கேட்குறா. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரெண்டாக இருக்கலாமே, இது என்ன இருக்குன்னு அந்த ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட சரினுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நீ நிஜமாக தான் சொல்கிறியா, என்னை வந்து உன்னோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டியா, எனக்கே இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சரி நம்ம இனிமேல் எப்போவுமே ஒன்றாவே போகலாம், ஒன்றாவே இருக்கலாம்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. இவ பாவம் 3 பேருன்னு சொல்லிட்டு நடுவில் உள்ளவளை கழட்டி விட்டாங்க. இவன் நம்ம ஹீரோயின் புலம்பிட்டே வரா. இப்போ எதுக்கு இந்த பாய்சன் பாட்டில் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லுது, அப்போ இனிமேல் நம்ம கூட இந்த பையன் வரமாட்டானா, எல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா இவ அப்படின்னு நினச்சிட்டு இவ வந்து அவன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கா. இவளுக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன இருந்தாலும் லவ் பண்ணுற ஆளுக்கு இருந்து வேற பொண்ணு கூட பேசினா கோவம் வரத்தானே செய்யும், அதே மாதிரி தான் இவளுக்கும் வருது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறா, நீ வந்து எப்படியோ ஏமாத்தி நீ இந்த மாதிரிலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க, இதில் வந்து உனக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்ம ஹீரோயின் வந்து கோவமாக கேட்கும் போது இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு வந்து, இல்லை நான் நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு ரொம்பவே உடம்பு முடியல, வேணா அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் என்னமோ பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு விட்டுடுறா. இப்போ வந்து நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க. அப்போ 3 பேரும் ஒரு மரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சரின்னு வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறா, நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்க, நான் வந்து உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு நம்ம ஹீரோயின், நான் எப்போ அப்படி சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுல என்ன ஆக போகுது சொல்லும் போது இதை கேட்ட சரின்னு வந்து, அப்படியா சொல்கிற, அப்போனா சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ போய் எனக்காக கேண்டீனில் ஏதாச்சும் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் வந்து பணத்தை கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்தா அவ, எனக்கு தேவை தான், உன்னை போய் ஃப்ரெண்டாக ஏற்ற முத நாளே என்ன வேலைக்காரியாக ஆக்கிட்டியா, இன்னும் என்னதான் பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே, ஃபர்ஸ்ட் வந்து என் பாய் ஃப்ரெண்டை பிரிச்சா, இப்போ வந்து என்ன வேலைக்காரியா ஆக்கிட்டா, இதெல்லாம் என் தலையெழுத்து, சரி குடுன்னு சொல்லிட்டு அவளும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. அப்போ அந்த ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறான். இதெல்லாம் கேட்ட அவ, என்னடா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லா கோவத்தையும் வந்து அவன் மேலே காட்டுறான். இதெல்லாம் பார்த்தா அவன் ஆஹா பயங்கரமாக கோவத்தில் இருக்கா போலேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, என்ன வேணும், உனக்கும் பசிக்குதா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆனால் எனக்கு ஒன்றும் பசிக்கலை, நானும் உன் கூட வரலான்னு தான் கேட்குறேன்னு சொன்னோன்னே இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து, என்னது ஏன் கூட வரியா, சரி வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுது, பரவாயில்ல இவன் நம்ம கூட வரான், அவன் அங்கே உட்காந்துருப்பான்னு நினச்சேன், நம்மளுக்காக இவன் வரான்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுது. இந்த நிமிஷம் நம்ம ஹீரோயின் வந்து ஷெரீனை பார்த்துட்டு, உனக்கு இதெல்லாம் தேவைதான், நீ வந்து என்னையும் அவனையும் பிடிக்கலான்னு பார்த்தா அவன் பார்த்தியா என் கூடயே வந்துட்டான்னு இவன் நினச்சிட்டு போறா. இதை பார்த்து ஷெரீன் வந்து, என்னடா நடக்குது இங்கே, நம்ம வந்து அவன் கூட தனியாக பேசலான்னு இவளை போய் ஏதாவது சொல்லி வாங்கிட்டு வர சொன்னா, இவனும் வந்து அவ கூடயே போயிட்டான்னு செரீன் வந்து செம்ம கோவத்தில் இருக்கா. அப்போ செரீன் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு, நீ எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படுற, நான் வந்து ஹீரோயின் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அவன், நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ வந்து உட்காந்துரு, உனக்கு தான் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னியே, நடந்தா இன்னும் பசிக்கும், நாங்கள் 2 பேரும் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிடுறான். இதெல்லாம் பார்த்து ஷெரீனுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்கா. இவ பாட்டுக்கு பேசுகிறா, நம்ம ஹீரோ வந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்கா. இதெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோயின் கேட்குறா,
நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வந்து நான் சொல்கிறத காதில் வாங்காமல் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கேன்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் காதில் விழுவுது நீ சொல்லுன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவன் முடியை பிடிச்சி எடுத்து உன் முடி வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோ ஆமாம் உன் முடி மாதிரியா எப்போ பார்த்தாலும் டேண்ட்ரஃபாகவே இருக்க போது நான்லாம் என் முடியை நல்லா வாஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப தான் ஓவராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் தள்ள வந்து சிண்டு போட்டு விளாண்டுட்டு இருக்கா. அப்போ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து நீ பாரு இப்போ வந்து நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த சிண்டில் நான் உன்னை விட க்யூட்டாக இருக்கலன்னு சொல்லும் போது அம்மாமா நல்லதாக இருக்குது செல்ஃபி எடுப்போம் சொல்லிட்டு 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி நிறையா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட ப்ரெசன்ட் லைஃப் தான் காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு பெரிய பாக்ஸை வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரா. அதுக்குள்ளே தான் அவளோட 5 வருஷத்தில் உள்ள மெமரிஸ் எல்லாமே இருக்கு போல். அந்த பாக்ஸ்குள்ளே வந்து அவளோட மொபைல் ஃபோனும் அதுதான் இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா என்னோட 5 வருஷத்து மெமரிஸுமே இந்த ஃபோனில் தான் இருக்குன்னு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபோனை கையில் எடுத்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. உன்னோட வந்து மெமரிஸை என்னால் எதையுமே மறக்கவே முடியாது நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து அவளோட பாஸ்ட் லைஃப் தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு பாரு, இந்த ஃபோட்டோ நீ எப்படி இருக்க பாருன்னு ஒன்று சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிமிஷம் வந்து நம்ம ஹீரோயோட முதுகுல ஸ்டிக்கி நோட்ஸை வந்து ஒட்டிடுறான். இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெசென்ட்ல யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோட ப்ரெசென்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க. அவள் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம மீட் பண்ணி 5 வருஷம் ஆனாலும் என்னோட நினப்பு ஃபுல்லாக உன்னை பற்றி தான் இருக்குது நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் கிளாஸில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சரி எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து இப்போ எதுக்கு நீ கிளம்புறங்கும் போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அவள் கூப்பிட காதில் வாங்காமையே போய்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே வரா இப்போ என்ன இவனுக்கு பிரதமர் மீட்டிங் இருக்கிற மாதிரில போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. நம்ம எழுதிட்டு இருக்கும் போது இவன் நம்ம முதல் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டானின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்குறா. அதை எடுத்து பிரித்து பார்த்தோன்னா அதில் உள்ள மெசேஜை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறா. இப்போ நம்ம ஹீரோட ப்ரெசன்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க. அவள் வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ பாஸ்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் என்ன இருக்குன்னா நம்ம 2 பேரும் வந்து இந்த மாதிரி பிரிட்ஜுக்கிட்டே மீட் பண்ணலான்னு போட்டிருக்கு. அப்போ இவங்க 2 பேருமே அந்த பிரிட்ஜுக்கிட்டே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்க என்ன விஷயம் என்ன எதுக்கு இங்கே வர சொன்னேன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து அவன் சொல்கிறான் இப்போ என்ன அவசரமா நீ எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க ஏன் உனக்கு என்ன அவசரம்னு கேட்குறான். ஏம்மா வீட்டுக்கு போவேனாம்மா டைம் ஆகிடுச்சுல நீ வந்து இங்கே கதை பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து கதை பேசுகிறேன்னா சரி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் வர சொன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து என்னன்னு கேட்குறா. இதெல்லாம் கேட்டால் அந்த ஹீரோ சொல்கிறான் நம்ம வந்து நாளைக்கு அவுட்டிங் போகலாமான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னதோ அவுட்டிங்கா நான்லாம் அவுட்டிங்லாம் வரமாட்டேப்பான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ப்ளீஸ் வாயேன் ஒரே ஒரு தடவை நம்ம மட்டும் அவுட்டிங் போயிட்டு வந்துடலான்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து சரி நீ வந்து இவ்வளோ கெஞ்சுற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் எனக்கு ஓகே மற்றபடிலாம் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினோட ப்ரெசன்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறா. அது வந்து ஹலோன்னு கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகி பயந்து போயிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை.